அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் போதுமானவன். நான் உங்கள் சனா பேசுகிறேன். நான் பேச எடுத்துள்ள தலைப்பு வாழ்வில் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோட்டில் ஆரம்பிக்குதா இல்லையா? அந்த பிறப்புங்கிற கோடை எப்படி ஆரம்பித்த மாதிரியோ மறுபடியும் மரணங்கிற அதே கோட்டில் வந்து முடியும். பிறக்கும்போது எப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்தானோ அதே போல் மரணிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். அவனுடைய செல்வம், சொத்து, குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் பிறந்த மாதிரியே போய் சேர்ந்துருவான். அப்போது எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னு கேட்குறவங்களுக்கு இறை தூதர் இந்த 3 செயல்களை நீங்கள் உலகத்தில் வாழும்போதே விதை போட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அதை பின்னால் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க, நீங்கள் மரணித்த பிறகு உயிரோடு வாழ்வீங்க அதன் காரணமாகன்னு சொன்னாங்க. அந்த 3 விஷயம் என்னென்னு தெரியுமா? முதல் விஷயம், இறைவன் உங்களுக்கு செல்வம்னு ஒன்று கொடுப்பான். அதை நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போதே எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிடுங்க. அதன் மூலமாக ஒருவர் பலன் பெற்று அதன் மூலமாக இன்னொருவர் பலன் பெற்று அதனுடைய தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும்னு சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், இறைவன் உங்களுக்கு கல்வின்னு ஒன்று கற்றுக் கொடுப்பான். அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, பிறருக்கு பலன் பெறும்படி கற்றுக் கொடுத்துருங்க. அது ஒருவரால் பலன் பெற்று இன்னொருவரால் பலன் பெற்று அந்த தொடர் நன்மையும் உங்களுக்கு வந்தடையும்னு சொன்னாங்க. மூணாவது விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று கொடுப்பான். அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அந்த குழந்தை உங்களுக்காக துவா செய்யும் அளவுக்கு நீங்கள் வளர்த்தி இருந்தால் அந்த குழந்தையின் துவான்னு சொன்னாங்க. இப்படி நல்ல குழந்தைய பூமியிலிருந்து மரணிப்பதற்கு முன்னே வளர்த்தெடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தை யார் பூமியில் மரணிப்பதற்கு முன் விதை போடுகிறாரோ அவர் மரணித்திற்கு பிறகு அதை அறுவடை செய்து கொண்டே இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார், இந்த உலகம் அழியும் வரைன்னு சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.